செய்தியை பார்க்கிறோம். சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக அம்மா உணவகங்களில் இட்லி மற்றும் சப்பாத்தி விற்பனை என்பது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. டிஃபன் சேவையை நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வெங்கட்டிடம் கேட்கலாம். வெங்கட், விவரம் என்ன? சமையல் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக அம்மா உணவகங்களில் வழங்கப்பட்டு வந்த இட்லி, சப்பாத்தி, சாம்பார் சாதம் விற்பனை முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. 3 வேளையும் கலவை சாதம் மட்டுமே தற்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது. சென்னை மாநகராட்சி கீழே 383 அம்மா உணவகங்கள் செயல்பட்டு வருது. இந்த உணவகங்கள்ல ₹1 இட்லியும், ₹5 பொங்கலும், மதிய நேரத்துல ₹3 தயிர் சாதமும், ₹5 லெமன் சாதம், சாம்பார் சாதம், கறிவேப்பிலை சாதமும், இரவு ₹3 2 சப்பாத்திகள் வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக இந்த சமையல் கேஸ் தட்டுப்பாடு காரணமாக அம்மா உணவகங்கள் செயல்படுவதில் சிரமம் ஏற்பட்டது. வேறு வழியின்றி பல அம்மா உணவகங்கள்ல விறகு அடுப்புகள் என்பது பயன்படுத்தப்பட்டது. இந்த நிலையில கேஸ் சிலிண்டர் மட்டுமே பயன்படுத்தி தற்பொழுது உணவு தயாரிக்கப்பட்டு வருவதன் காரணமாக காலை பொங்கல், மதியம் தயிர் சாதம், இரவு தக்காளி சாதம் என 3 வேளைகள்ல தற்பொழுது கலவை சாதம் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. 300 அம்மா உணவகங்கள் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில 150 அம்மா உணவகங்களும் தற்பொழுது கேஸ் சிலிண்டர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ந்து உணவு எங்கேயும் தங்கு தடை ஏற்பட்டு விடக்கூடாது எனவும் 3 வேளையும் தற்பொழுது இந்த கலவை சாதம் வழங்கப்பட்டு வருகிறது. கேஸ் விநியோகம் சீரானதுக்கு பிறகு வழக்கம் போல் அம்மா உணவகங்கள்ல பழையபடி உணவுகள் வழங்கப்படும் என சென்னை மாநகராட்சி தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி வெங்கட், விவரங்களுக்காக.